ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டு சமையல். ஸோ இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ வச்சு பொட்டேட்டோ ஸ்மைல் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ ஸ்மைல் செய்யறதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நம்ம துருவிக்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா வந்து துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கல அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரெட்டு, அப்படி இல்லைன்னா ரஸ்க்கு கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பிசைஞ்சு பார்த்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிச்சிடும் நிறையா, அதனால் பார்த்து சேர்த்துங்க. பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வந்து மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து தான் சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா உருளைக்கிழங்கு இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. ரொம்பவும் திக்காகவும் தேய்ச்சிடக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் மெலிசாகவும் தேய்ச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. அடுத்து 2 கண்ணு ஒரு வாய் நம்ம பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரா இல்லை குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ரவுண்ட் ஷேப் வச்சு நம்ம இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். கண்ணு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம வாய் வந்து சிரிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு வாய் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்மெயிலி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்மெயிலி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்மெயிலி பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மெல்லி நம்மளை பார்த்து சூப்பராக சிரிக்குதில்ல. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம பொட்டேட்டோ ஸ்மெல்லி நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி சூப்பராக வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயம் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சாச்சு. இது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.